வணக்கம் மக்களே. இந்த உலகத்துல தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது. எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு கண்டிப்பா உண்டு. சரிங்களா? தீர்வு இல்லாத பிரச்சனை எதுங்க? எவ்ரி ப்ராப்ளம் ஹாவ் ஒன் சொல்யூஷன். கண்டிப்பா எந்த பிரச்சனைனாலும் அதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. தன்னை தானே மாற்றிக்கிறது, தன்னை தானே நோகடிக்கிறது, தன்னை தானே சூசைட் பண்றது, இதெல்லாம் தேவையா? ஒரு புள்ளைய ஒரு பெத்து வளர்த்து ஓரளவுக்கு ஆளாக்கி ஒரு ஒரு பெரிய லெவலுக்கு போய் அவங்க நல்லா வாழ்ந்து பாக்குறது மட்டும்தான் நம்ம பெத்தவங்களோட கடமை. நீ நிறைய சம்பாரிச்சு கொடுப்ப, என்ன ராணி மாதிரி வச்சுப்ப, ராஜா மாதிரி வச்சுப்ப, அதெல்லாம் அவங்க எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்றது கிடையாது. நீ நல்லா சந்தோஷமா வாழணும், அது மட்டும்தான் அவங்களோட ஆசை. இப்போ உங்களுக்கு ஒரு திருமணம் நடத்தி வச்சிருக்காங்க, உங்களுக்கு பிடிக்கலையா விட்டுருங்க. நீங்க அடுத்த கல்யாணம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. விட்டுட்டு நீங்க தனியா அதே உங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல புள்ளையா கடைசி வரைக்கும் இருந்துட்டு போங்க. எதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி அந்த வாழ்க்கை சரியில்லைன்னு எதுக்கு சூசைட் பண்ணணும்? இதனால யாருக்குங்க லாபம் சொல்லுங்க? எனக்கு சத்தியமா புரியல, யாருக்கு லாபம் இதனால? இறந்து போனோம், நீங்க திரும்ப வந்தா மட்டும்தான் உங்க அப்பா அம்மாவுக்கு அதுக்கு ஒரு சொல்யூஷனே. அது முடியுமா? முடியாது. எதுக்குங்க இந்த வேலை செய்யறாங்க? அதனால யாருக்கு என்ன லாபம்? யாருக்கு எந்த லாபமும் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? உங்களால எதுவுமே ஃபேஸ் பண்ண முடியலையா? சமாளிக்க முடியலையா? உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். யாருக்கிட்டயாவது மனசு விட்டு பேசுங்க. அந்த இடத்துல இருந்து, அந்த தாட்ல இருந்து தயவுசெய்து வெளியில வாங்க. இத்தனை வருஷம் நம்மள பெத்து வளர்த்து ஹாலாக்கி வச்சிருக்காங்க. அவங்கள ஒரு நிமிஷம் நினைச்சு பார்க்கணும். நம்ம சுயநலமா நம்ம எந்த முடிவும் எடுக்க கூடாது. எல்லாருக்குமே வாழ்க்கையில கஷ்டம் இருக்குங்க. கஷ்டம் இல்லாதவங்களே இல்ல. அதுக்காக கோழத்தனமா இந்த மாதிரி முடிவு தயவு செய்து எந்த ஒரு காரணத்துக்காகவும் யாரும் அந்த மாதிரி எடுக்காதீங்க. சரிங்களா? பிறந்தாச்சுங்க, வாழ்க்கைய ஃபேஸ் பண்ணி வாழ்ந்துதான் ஆகணும். இங்க யாருமே சந்தோஷமா இல்ல. எல்லார்கிட்டயும் போய் கேட்டு பாருங்க. எல்லாருமே வெளியில வேணா சிரிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஒரு ஒரு ப்ராப்ளமா மனசுக்குள்ள ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால எனக்கு தான் பெரிய கஷ்டம், நான் தொட்டதெல்லாம் தொலைங்களேன், எனக்கு தான் எல்லாமே நடக்குது, என்னால அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது, எனக்கு உதவி பண்றதுக்கு ஆள் இல்ல, எனக்கு திறமை இல்ல, எனக்கு தகுதி இல்ல அப்படின்னு உங்களை நீங்களே எதுக்கு டிஸ்மோட்டிவ் பண்ணிக்கிறீங்க? தயவு செய்து இனிமே அந்த தப்பை யாரும் பண்ணாதீங்க. நிறைய பேர் இங்க நம்ம அப்பாவை இழந்துட்டு இருக்கோம், அம்மா இல்லாம வளர்ந்துட்டு இருக்கோம், அப்பா இல்லாம வளர்ந்துருக்கோம். ஆனால் நமக்கு ஏதோ ஒரு உறவுகள் வச்சு நம்ம அப்படியே போயிட்டு இருக்கோம். அக்கா தங்கச்சியோ இல்ல சொந்த பந்தமோ இல்ல யாருமே இல்லாம அப்படியே போயிட்டு இருக்கோம். அது நார்மலா கேள்விப்பட்டிருக்குங்க. ஆனா ஒரு புள்ளைய இழந்துட்டு ஒரு தாய், ஐயோ அந்த தாயோட கதறல் சத்தம் குமுறல் சத்தம் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. என்ன பதில் சொல்லி அவங்கள சமாதானப்படுத்த சத்தியமா தெரியல. என்ன பேசினாலும் எனக்கு என் புள்ள வேணும், எனக்கு என் புள்ள வேணும், இத மட்டும்தான் சொல்றாங்க. எப்படி அவங்க புள்ளைய மீட்டு கொடுக்க முடியும்? செத்து போனோம்னா நம்ம எங்கேயோ போய் தேடி கண்டுபிடிக்க முடியும்? விட்டுருமான்னு சொன்ன கேட்க மாட்டாங்க.